தாம்பரம் ரயில் நிலையத்தில் பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான 3,99,00,000 பணம் பறிமுதல். தேர்தலில் வாக்காளருக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக சென்னையில் இருந்து நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கொண்டு செல்லப்பட்ட போது பிடிபட்டது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் வந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி பணம் கொண்டு செல்வதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி தாம்பரம் உதவி ஆணையர் நெல்சன் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சோதனையிட்டனர். அப்போது S7 கோச்சில் 3 நபர்கள் 6 பைகளில் கட்டுக்கட்டாக பெட்டிகளில் மறைத்து பணத்தை எடுத்து சென்றது தெரியவந்தது. இதனை அடுத்து 3 நபர்களை கைது செய்து போலீசார் தாம்பரம் காவல் நிலையம் அழைத்து வந்தனர். அப்போது அந்த 3 நபர்களும் நெல்லை பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனின் சொந்தமான புரசைவாக்கத்தில் உள்ள ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் வேலை செய்வதாகவும் இந்த பணம் தேர்தல் செலவுக்காக அவர் எடுத்து வர சொன்னதாகவும் போலீசார் இடம் தெரிவித்தனர். இதனை அடுத்து இது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி இணை ஆணையர் மகேஸ்வரி மற்றும் துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி ஆகியோர் பணத்தை எடுத்து வந்த சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 பேரிடம் விசாரணை நடத்தினர். பின்னர் கைப்பற்றப்பட்ட பணத்தை தாம்பரம் தாசில்தார் நடராஜன் முன்னிலையில் போலீசார் கருவூலத்தில் ஒப்படைத்தனர்.